ஏன்பா தம்பி, இந்த சீரீஸ் ஃபுல்லாவே கஸ்டமர்ஸ வெறும் குறை மட்டுமே சொல்றியே, நல்ல குவாலிட்டிஸ் உள்ள கஸ்டமர் உன் கண்ணில் தெரியவே தெரியாதா, அவங்கள பத்தி எல்லாம் வாயே திறக்கலையே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதை தெளிவுபடுத்துறதுக்கு தான் இந்த வீடியோ. சில கஸ்டமர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. எனக்கு பர்சனலா சில குவாலிட்டிஸ் சில கஸ்டமர்ஸ்ட பிடிச்சது என்னன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க வந்து நம்மள்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க, பொலைட்டா கேட்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு அவங்களும் கடன் கேட்கறாங்கன்னு வைங்களேன், தம்பி ஒரு 2 நாள் கழிச்சு இதை தரட்டுமா, 1 வாரம் கழிச்சு இதை நான் தரட்டுமா, நீங்க கொடுப்பீங்களான்னு இந்த மாதிரி ரெக்வஸ்டா கேட்கறாங்க. அப்படிலாம் ஸ்டார்ட் பண்ணும் போதே ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா ரெக்வஸ்டா கேட்கறாங்க. இது எப்படி இருக்கு, இந்த அணுகுமுறை எப்படி இருக்கு? அதுவே வாங்கிட்டு 2 நாள்ல தரேன், அடுத்த வாரத்துல தரேன், அப்புறம் தரேன் இப்படி சொல்லிட்டு போறது, இந்த அணுகுமுறை எப்படி இருக்கு? அப்புறம் சில டைம்ல கொடுத்தது நம்மளே மறந்துருப்போம், ஆனா கஸ்டமர்ஸே ஞாபகம் வச்சிருந்து வந்து, தம்பி அன்னைக்கு உனக்கு ஒரு 2 ரூபாய் தரணும்ல, ஒரு 5 ரூபாய் தரணும்லன்னு சொல்லி கொடுப்பாங்க. நான் சொல்லுவேன், பரவாயில்ல 2 ரூபாயில போய் என்ன, 5 ரூபாயில போய் என்ன, பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொன்னா கூட, அட புடிப்பா இந்த காசுக்காக தானே நீயும் கஷ்டப்படுற, நம்ம மேல ஒரு அக்கறையா பேசிட்டு போவாங்க. சோ இந்த மாதிரியான குவாலிட்டிஸ்லாம் என்ன நிஜமாலுமே ரொம்ப பர்சனலா அட்ராக்ட் பண்ண ஒரு விஷயம். ஏன்னா இங்க தனிநபரா பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது, பர்சனலாவும் இருக்குது, பைனான்சியலாவும் இருக்குது. இன்னைக்கு வந்து திங்கக்கிழமை, நேத்து வந்து சண்டே, நேத்து எந்த சேல்ஸ்மேனும் வரமாட்டாங்க, சப்ளை எல்லாம் வராது. அதனால நேற்று கலெக்ஷன் ஆன மொத்தது, அப்புறம் இன்னைக்கு கலெக்ஷன் ஆனது எல்லாம் மண்டே போனா கிடைச்சிரும்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவ்வளோ சேல்ஸ்மேன் வந்து பேமெண்ட் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. சேல்ஸ்மேன் வந்து மெஜாரிட்டியா பாத்தீங்கன்னா திங்கள் செவ்வாய் புதன் இந்த 3 நாள் அவ்வளோ கஷ்டமா இருக்கும். எல்லா அமௌண்ட்டும் சேல் ஆகிறதே அப்படியே எடுத்து சேல்ஸ்மேன் கிட்ட கொடுக்குற மாதிரி இருக்கும். பேமெண்ட்லாம் பண்ணி முடிச்சுட்டு சேல் பண்ண காசுன்னு வெறும் 200 ரூபாய்லாம் நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்கேன். இந்த கஷ்டம்லாம் வந்து மற்றவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியுமா? ஏன்னா இது நம்மளோட பர்சனல் ப்ராப்ளம், இது நம்ம தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி இங்க கஷ்டம் இல்லாமலாம் யாரும் இல்லை. அதனால நம்மளை புரிஞ்சுக்கிற, நம்ம மேலேயும் அக்கறை காட்டுற சில கஸ்டமர்ஸ், இந்த மாதிரி கஸ்டமர்ஸ்லாம் வந்து கிடைக்கிறது வரும். அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் மாதிரி தான், வாழ வைக்கும் தெய்வம். அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்லாம் கிடைச்சா தயவுசெய்து இழந்துடாதீங்க.